இன்றைக்கி நம்ம கேப்சிகமை வச்சு ஒரு சூப்பரான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கேப்சிகமில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. கேப்சிகம் நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான கேப்சிகம் மசாலா ரெடி. இது ரைஸ் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூடயும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அன்போடு சமைக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.